ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கிட்ட மிகப்பெரிய பாம்பு ஒன்று வந்துடுச்சு. அது எங்கள் சிசிடிவி கேமராவில் பதிஞ்சிருந்தது. எங்கள் வீட்டு நாய் ஒன்று அந்த பாம்பை நல்லா விரட்டுது. அந்த விரட்டுற காட்சியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நாய் வளங்க, ஃப்ரீயாக வெளியில் விட்டு வளங்க. அந்த நாய் நம்மளை காப்பாற்றும். சில டைம் பாம்போட தலையெல்லாம் கடிச்சு துப்பி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். பயங்கர தைரியமான நாய் தான் எங்கள் நாய். இந்த நாய் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்ததில்ல, பயந்து போய் இவ்வளோ பெரிய பாம்பு இந்த கேட்டில் அடியால் உள்ளே புகுந்தது. இப்போ பாருங்கள், 4 கம்பி தாண்டி மேலேருந்து அப்படியே இறங்குது பாருங்கள். இறங்கி இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அப்படியே எங்கள் ஜாக்கி நாய் பயப்படாமல் கத்திக்கிட்டே இருக்குது. அது கத்தில் அந்த சைடு போய்டும்னு பார்த்தா அது என்னடானா மறுபடியும் திரும்பி தண்ணிக்குள்ளே வந்து எங்கள் வீட்டு கார் ஷெட்டு வாசலுக்கு வர பார்க்குது. ஜாக்கி நாய் கத்திக்கிட்டே இருக்குது. கத்துனாலும் அது கிட்ட வர்றதை பார்த்துட்டு லேசாக அப்படியே பம்மிட்டு என்ன செய்யுது, எட்ட வருது. இந்த பாம்போட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நல்லா இந்த ரோட்டோட அகலம் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு நீளமாக இருந்தது இந்த பாம்பு. மொத்தமும் பார்த்திங்கன்னா 2 கையால் பிடிச்சா தான் பிடிக்க முடியும், அவ்வளோ மொத்தம் வேறு. இவ்வளோ பெரிய பாம்பை நம்மளால் தனியாக அடிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம்தான். இது வந்தது பகல் நேரம், மழை பெஞ்சிருக்கு, பக்கத்தில் தண்ணி கட்டி இருக்குது, பக்கத்தில் காலி பிளாட் இருக்குது. காலி பிளாட்டில் இருந்து தண்ணி கட்டியிருந்ததுனால அந்த தண்ணியிலே ஊர்ந்து மறுபடியும் நாய் துரத்துனாலும் நான் இங்கேருந்து கையை வச்சு தட்டிக்கிட்டே இருக்கேன். அப்பயும் நான் வந்து போகாமல் இங்கே பாருங்கள் தலையெல்லாம் தூக்கி பார்க்குது. இது ஓலை பாம்பா இல்லை நல்ல பாம்பா யாருக்கு தெரியும்? ஆனால் அப்படியும் பயப்படாமல் இந்த சைடே வருது. எங்கள் வீட்டு கார் ஷெட்டு வாசல் ஸ்லோப் இருக்குது பாருங்கள், அதில் ஏறி இங்கிட்டு வந்துடுமோன்னு பயத்தில் நானும் தட்டிக்கிட்டே இருக்கேன், நாயும் குறைச்சிக்கிட்டே இருக்குது. இது சரிப்பட்டு வராதுன்னு ஒரு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் தொடர்ந்து தட்டிகிட்டே இருக்கிறேன். சப்போஸ் கார் ஷெட்டு வாசலில் ஏறி உள்ளே வந்துச்சுன்னா எனக்கு பெரிய ஆபத்து தான் போங்க. இருந்தாலும் நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சதுனால கடவுள் புண்ணியத்தில் பாம்பு திரும்பிட்டு போகுது பாருங்கள். ஏதோ கடவுள் புண்ணியம் காப்பாற்றிட்டாரு கடவுள். அந்த மாதிரி இருந்தது. மறுபடியும் போகிறப்பையும் பாருங்கள் அந்த தண்ணியிலே ஊர்ந்து போகுது. ஸோ மழை நேரத்தில் தண்ணி வீட்டுக்கிட்ட தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. அது போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டு ஜாக்கி நாய் எங்கள் வீட்டு கார் ஸ்லோப்பில் வந்து படுத்துக்குது பாருங்கள். சிலர் சொல்லுவாங்க நாயை ஃப்ரீயாக வெளியில் விட்டு வளர்த்தோன்னா அதுக்கு வெறி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி விட்டு வளர்த்ததில் பாம்புகிட்ட இருந்து எங்களை காப்பாற்றுச்சு. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.